ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய்பால் சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கலாங்க. இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாதி அளவு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நான் பசங்க சாப்பிட்றதுனால, சின்ன பசங்க சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது பெரியவங்க சாப்பிட்ற மாதிரினா ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த சாதத்துக்கு கொத்தமல்லி புதினா சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு. லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலாக நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா 2 கிளாஸுமே தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் சாதம், நல்லா பொலன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.